இப்போ இது வெறும் சணல் பயிர். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இது விளைவிக்க முடியும். ஹெம்ப் என்ற ஆங்கில பேர் இதுக்கு, சணல். இதுக்கு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, ஒரு கர்மக்கொல்லியும் தேவையில்லை. அதுவாக வளரும். எல்லா வகை நிலத்திலும் வரும். பருத்தி நூலை விட இது வலிமையானது. இதிலிருந்து எடுக்கிற நூல், நார், தண்டு, இலை அனைத்தும் பயன்படக்கூடியது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கும் தன்மை கொண்ட இயற்கையான தங்க இலை என்று போற்றப்படுது. 1 ஏக்கர் சணல் பயிர் ஆண்டுக்கு 25,000 கிலோ கார்பனை பூமியிலிருந்து நீக்குது. 4 மாசத்துல வளர்ந்துரும். ஒரு மரம் வளர பல ஆண்டுகள் ஆகுது, ஆனால் இது 4 மாசத்துல வந்துடும். 1 டன் கார்பனை சேமிக்கப்படுவதை ஒரு கார்பன் வரைவு என்கிறார்கள். எப்படி பாருங்க, இதை எங்க செய்யலாம்? நம்ம ஊர்லயே செய்யலாம். நம்ம திருப்பத்தூர், காளையார் கோயில், தேவகோட்டை, சருகனி, இங்கே செய்யலாம். பூமியிலிருந்து 1000 கிலோ கார்பனை அகற்ற 45,000 செலவாகும். இவர் பேசுறாரு பாருங்க. சுற்றுச்சூழலில் இருந்து 1 டன் கார்பன் டை ஆக்சைடை நீக்குவதை குறிக்கும் ஒரு சான்றிதழாகும். எல்லா தாவரங்களும் கார்பனை உறிஞ்சுகின்றன. ஆனால் மற்ற தாவரங்களை விட சணல் மிக அதிகமாகவும் வேகமாகவும் கார்பனை உறிஞ்சும் தன்மை கொண்டது. 1 ஏக்கர் சணல் சாகுபடி 1 கார்பன் வரவு சான்றிதழை மிக எளிதாக தரும். இது சணல் பயிரிடும் விவசாயிகளுக்கு பெரும் சாதகமாகும். மேலை நாடுகளில் தொழிற்சாலைகள் வெளியிடும் கார்பன் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வெளியிட்டால் அரசுக்கு தண்டனை தொகை கட்ட வேண்டும். அதை தவிர்க்க அவர்கள் விவசாயிகளிடம் உள்ள கார்பன் வரவு சான்றிதழ்களை வாங்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. இப்போ இதை பயிரிடுவதனால எவ்வளவு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும்னு பாருங்க. நாம் தமிழர் அரசு சட்டமாக்கி வேளாண்மையை அரசு பணி ஆக்கிறது. இது என்னுடைய கனவு இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் நிறைவேறாத கனவுன்னு சொல்றாரு. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலங்களை எல்லாம் அரசு தன்மையப்படுத்தி உங்கள் மகன் நாடெங்கிலும் செய்வதற்கு இந்த வேலையை செய்து